பிஎஸ்என்எல் தற்போது சிம் கார்டை வச்சுட்டு நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இனி வரும் காலங்களில் வந்து சிம் கார்டோ நெட்வொர்க்கோ எதுவுமே இல்லாமல் இதை பயன்படுத்தவும் முடியும். இந்த பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனு அல்லது ஆப்பிள் ஃபோன், iOS ஃபோன் எதுவாக இருந்தாலும் வந்து இதில் பயன்படுத்த முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து முதல் முறையாக சேட்டலைட் டு டிவைஸ் சேவையை வந்து அறிமுகம் செய்வோம் இருக்காங்க. இந்த தொழில்நுட்ப சோதனை வந்து வெற்றிகரமாகவும் வந்து முடித்திருக்காங்க பிஎஸ்என்எல். அதன்படி வந்து பிஎஸ்என்எல் சேவையை பயன்படுத்துறதுக்கு இனி சிம் கார்டே தேவையில்லைன்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சேட்டலைட்டை பயன்படுத்தியே வந்து நம்ம செல்ஃபோன் வாயிலாக வந்து மற்றவர்களை தொடர்பு கொள்ள முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. கலிஃபோர்னியா தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் வியாசாட் நிறுவனத்தோடு இணைந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து இந்த தொழில்நுட்ப சேவையை வந்து வெற்றிகரமாக சோதித்து முடித்தும் இருக்காங்க. டைரக்ட் டிவைஸ் தொழில்நுட்பம்ன்றது எந்த ஒரு கேபிள் இணைப்புகளோ அல்லது மொபைல் டவர்களோ இல்லாமல் சாதனங்களை நேரடியாக செயற்கைக்கோளோடு இணைக்கப்பட்டு தகவல் தொடர்பு மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக வந்து நெட்வொர்க்கே கிடைக்காத அடர்ந்த வனப்பகுதி மற்றும் கடல் போன்ற பகுதிகளிலும் கூட வந்து நம்ம மற்றவர்களை தொடர்பு கொள்ளவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய தொழில்நுட்பத்தை வந்து iOS, ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்டு இயங்குதளங்கள் கொண்ட செல்ஃபோன்களையுமே வந்து நம்ம பயன்படுத்த முடியும்னும், இதுவரை நெட்வொர்க்கே கிடைக்காத ரிமோட் பகுதியில் கூட நம்ம எளிதாக தகவல் தொடர்பை வந்து மேற்கொள்ளலாம்னு வந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் அவங்களுடைய பிஎஸ்என்எல் நிறுவனம் விசாட் நிறுவனமும் தங்களுடைய சேட்டலைட் டிவைஸ் சேவையை வந்து அறிமுகம் செஞ்சும் வச்சுருக்காங்க. இந்த சேவை வந்து பல்வேறு பகுதிகளிலும் வந்து கிடைக்கும் வகையிலும் வந்து மும்முரமாக ஈடுபட்டுட்டும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேவையை வந்து பல்வேறு பகுதிகளில், இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் சோதனை செஞ்சதாகவும் அந்த சோதனையோட முடிவுகள் வந்து நன்றாகவே வந்திருப்பதாகவும் வந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் தெரிவிச்சும் இருக்காங்க. இந்த சேட்டலைட் தகவல் தொழில்நுட்பன்றது iPhone 14லேயே வந்து கிடைக்குது, இந்த கனெக்டிவிட்டி கிடைக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் தற்போதைக்கு இந்தியாவில் அரசு மற்றும் இராணுவ பயன்பாட்டுக்காக மட்டுமே வந்து இந்த சேட்டலைட் ஃபோன்கள் பயன்படுத்தப்படுறதுன்றது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. பிஎஸ்என்எல் மூலம் வந்து இந்த சேட்டலைட் டிவைஸ் தொழில்நுட்பத்தை செயல்படுத்துறதுனால இனி பொதுமக்களும் வந்து இந்த சேவையை பயன்படுத்தலாம். இதுவரை டவரே நிறுவப்படாத கிராமங்களில் இருந்து கூட இந்த தொழில்நுட்பத்தை சோதனை செய்து பார்த்துருக்காங்க பிஎஸ்என்எல் நிறுவனம். அதில் அவங்க வெற்றியும் கண்டிருக்காங்க. தற்போது வரைக்கும் இந்த சேட்டலைட் சேவை வாயிலாக வந்து அவசரகால அழைப்புகளுக்கும் மற்றும் SOS மெசேஜ் மற்றும் UPI பேமெண்ட் கூட செய்யலாம்னு வந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் வழக்கமான ஃபோன்களில் கால்களோ எஸ்எம்எஸோ அனுப்ப முடியுமான்ற விவரங்களை வந்து தற்போது வரைக்கும் அவங்க வெளியிடல. கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலையும் வந்து அவங்க வெளியிடுவாங்க. மேலும் இதுபட்ட பயனுள்ள தகவல்களுக்கு RN மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.